தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 12வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மலை போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. எவ்வளவு ஆர்ப்பரித்து அகமகிழ்வோடு பாடி ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். திருப்பாடல் 125 படிப்பதை போல, எருசலேம் சுற்றி மலைகள் இருப்பதை போல ஆண்டவர் இப்போதும் தம் மக்களை சூழ்ந்து இருந்து பாதுகாப்பவராக இருக்கின்ற என்ற வார்த்தை சொல்லுகின்றது. ஆம், நம் கடவுள் நம்மை காப்பவராக இருக்கின்றார், நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். ஆண்டவரை நம்புவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சிலரை வார்த்தை சொல்வதை நிறைவேற்றி தருபவராக இருக்கின்றார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையிலேயே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகிலே இருக்கின்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நம் கரம் விரிக்கின்ற பொழுது நம் கடவுள் நம்மை காப்பவராக, நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை வெளிப்படுத்தும் விதத்தில் தான் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. யூத அரசன் எசேக்கியாவின் வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. பாபிலோன் அரசன் எல்லா படைகளையும் எல்லா நாடுகளையும் தன்மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, எத்தியோப்பிய மன்னன் இஸ்ரேல் அரசனுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றான். உங்கள் கடவுள் உங்களை காப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்பி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி. இதோ பாபிலோனிய மன்னன் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளை நினைத்து பார்த்து நீங்கள் உங்களை அவனுக்கு அடிபணிந்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். உண்மையிலேயே இந்த கடிதத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது அவன் மனம் சோர்ந்து போயிருக்கலாம் அரசர், அல்லது தன் அமைச்சர்களோடு சேர்ந்து காற்று அலைக்கழிக்கப்பட்ட மரம் போல அலைக்கழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எசேக்கியா அரசன் செய்தது என்ன? அந்த மடலை படித்தவுடன் அவன் நேராக ஆண்டவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்றான். ஆண்டவருடைய பீடத்தில் அந்த கடிதத்தை வைக்கின்றான். ஆண்டவரே, இதோ உம்முடைய மக்களுக்கு எதிராக, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கின்ற கடிதத்தையும் செய்யப்படுகிற செயல்பாடுகளையும் பாரும் என்று சொல்லி ஆண்டவர் கரத்திலே அவர் அதை அனைத்தையும் ஒப்படைத்து விட்டான். திருப்பாடல் 37 படிப்பதை போல, உன் வழிகளை ஆண்டோடு ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் மனம் விரும்புகிற காரியங்களை செய்து முடிப்ப என்ற வார்த்தையின் பிரகாரமும் திருப்பாடல் 55 நாம் படிக்கின்ற பொழுது, ஆண்டவர் மேல் உன் கவலைகளை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார் என்று சொல்லியும், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் என்ற வார்த்தையின் பிரகாரமும் எசேக்கியா அரசன் அந்த எல்லா விதமான செயல்பாடுகளை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்தார். திருப்பாடல் வரிகளில் நாம் படிப்பதை போல 118 நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவர் எனக்கு செவிசாய்த்தார், எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து கடவுள் என்னை காத்தார் என்ற வார்த்தையின் பிரகாரமும் திருப்பாடல் 121 படிக்கின்ற பொழுது, நான் இன்னலுற்ற வேளையிலே, துன்பமுற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடின், அவரும் எனக்கு செவிசாய்த்த அந்த வார்த்தையின் பிரகாரம் எசேக்கியேல் ஆண்டவர் கரங்களிலே தன் இக்கட்டான நிலையிலே ஆண்டவரை தேடிச் சென்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு செவிசாய்ப்பவராக இருந்தார், அவருக்கு துணை புரிபவராக இருந்தார். ஏனெனில் 1 அரசர் புத்தகம் 8:38 படிக்கின்ற பொழுது, மக்களாகிய இஸ்ராயேல் எவராவது மனம் நொந்து இக்கோவிலை நோக்கி வந்து தன் கைகளை உயர்த்தி செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பத்திற்கும் நீ செவிசாய்க்கிற தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி சாலமோன் அரசர் இறைவனை புகழ்ந்து பாடுவதாக இருக்கின்ற, நம் ஆலயத்தை தேடி வந்து ஆண்டோடைய பீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு ஜெபமும் ஒருபோதும் வீண் போகாது என்பதைத்தான் சீராக் 2:10 அழகாக சொல்லி இருக்கின்றார். ஆண்டவரிடம் பற்று கொண்டவர்களுள் ஏமாற்றம் அடைந்தவர் யாராவது இருக்கின்றார்களா? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யாராவது இருக்கின்றார்களா? கருணைக்கு ஜெபித்தவர்களில் யாராவது புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றார்களா? இறைவன் ஒருபோதும் ஜெபத்தை புறக்கணிப்பதில்லை என்பதற்கு ஒரு உன்னதமான அடையாளமாக இருப்பது இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் அரசனுக்கு கடவுள் கொடுத்த பதில்.
உடனே இறைவாக்கின் வழியாக பதில் கொடுக்கின்றார். அவன் உன் நாட்டில் நுழைய மாட்டான், அம்பு எய்ய மாட்டான், உன் மீது அவன் ஆட்சி செலுத்த மாட்டான், வந்த வழியை திரும்பி போவான் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுத்தவர். விடுதலை பயணிகள் 14:14 படிப்பதை போல நீங்கள் அமைதியாயிருங்கள், கடவுள் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார், உங்களுக்காக அவர் போராடுகிற வார்த்தையின் பிரகாரம் கடவுள் இஸ்ரேல் மக்கள் சார்பாக போராடி அவர்கள் சார்பாக நின்று அவர்களுக்கு விடுதலையை, பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இன்று இந்த செய்தி நமக்கு சொல்லுகின்ற ஆசீர்வாதமான செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நாமும் நம் வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டுகள், வேதனைகள் வருகின்ற பொழுது மனிதர்களை தேடி செல்லாமல் அல்லது இந்த உலக காரியங்கள் கண்களை பதிய வைக்காமல் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைப்போம். ஆண்டவரை தேடி வருவோம். ஆலயத்திற்கு ஓடி வந்து பலிபீடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் அப்பத்தின் ரசத்தின் குணத்திலே நம்முடைய உள்ளத்திற்கு எல்லா விதமான பெருமூச்சுகளையும் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். அப்பத்தை ரசத்தை தன்னுடலாக ரத்தமாக மாற்றி ஆசீர்வதிக்கின்ற கடவுள் தாமே நம்முடைய ஜெபங்களையும் ஏறெடுத்து நமக்கு பலன் கொடுப்பவராக இருப்பார். பவுலுடைய சொல்வது போல நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற கடவுள் நம் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி வருவோம். அதைத்தான் சொல்கிறது, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நம் வாழ்விலே எத்தகைய இடர் வந்தாலும் சரி, செங்கடல் போல தடை வந்தாலும் சரி, எரிக்கோ மதில் போல தடை வந்தாலும் சரி, தளர்ந்து போகாதீர்கள். அனைத்தையும் நிர்மூலமாக்கும், அனைத்தையும் தவிடுபொடியாக்கும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவர் கரங்கள் அதை ஒப்புக் கொடுப்போம். இறை துணையோடு நாம் வழி நடத்தப்படுவோம். இறைவன் நம்மை ஆசீர் மிகுந்த வாழ்வு வாழச் செய்தருள்வாராக. எனில் ஆண்டவரை தேடி நம்பி வந்தவர்களை இறைவன் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாக்க விடுவதில்லை. நம்மை ஒருபோதும் இறைவன் அவமானப்பட விடமாட்டார். நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்புவோம், ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ.